video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று ரிசல்ட் பம்பர் ரிசல்ட் வந்து 455 தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏசியில் அதுவும் ஏசியில் வந்து 45 95 40 90 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு வீடியோ பார்த்தவங்க மட்டும்தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்பர்ஸ் இதில் நான் ஏசியில் வந்துட்டு ஏசியில் வந்து கண்டிப்பாக 45 நான் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? பட் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். போய் நேற்று காலையில் போட்ட வீடியோ பாருங்கள். நேற்று காலையில் 9 மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக 45 போட்டிருக்காங்க. கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 430 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் பாருங்கள் 435 அப்படியே பவர் பண்ணி அப்படியே பாருங்கள் 4-5 ஏசி நம்ம கொடுத்துருக்கோம். நம்பர்ஸை கொடுத்தோம் 3 நம்பரில். பட் டபுள்ஸ் வந்துருச்சு. பட் சி போர்டில் பாருங்கள் 5 அப்படிங்கிறதுனால தான் ஸ்ட்ராங்காக பாருங்கள். எல்லாத்துலேயும் பாருங்கள் 5 வச்சுருப்பேன். பாருங்கள் 5 தான் இருக்கும் சி போர்டில். ஓகேவா? எல்லாமே 5 தான் வச்சுருப்பேன் சி போர்டில். ஸோ நேற்று வீடியோ ஃபுல்லாக கவனமாக கவனிச்சவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க பாருங்கள், ஏ போர்டில் 9 கொடுத்துருக்கேன், பவர் அப்படியே 4. சி போர்டில் 0 கொடுத்துருக்கேன், பவர் அப்படியே 5. ஸோ அதனால தான் தெளிவாக கவனமாக கவனிங்க வீடியோவை. ஏன்னா நான் நம்பர்ஸை வந்து நிறைய கொடுக்க முடியாது. பட் இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து வீடியோவில் அப்போ சொல்லிடுவேன். நம்ம வந்து சார்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் இது இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நேற்று பார்த்தவங்க போட்டிருக்காங்க, மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ கவனமாக வீடியோவை கவனிக்கணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நம்பர்ஸ்க்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். பட் 45 நான் வந்து நம்பர்ஸில் கொடுத்துட்டேன். பட் 455 நேற்று அடிச்சிருக்கான். பட் நான் வந்து ஏசின்னு மென்ஷன் பண்ணி சொன்னேங்க. நீ வீடியோ போய் பாருங்கள். ஏசின்னு மென்ஷன் பண்ணி 45 95 40 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகமாக சொல்லியிருக்கேன். நேற்று ஷார்ட்ஸும் போட்டிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ கவனிச்சவங்க மட்டும்தான் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ இன்றைக்கி கவனமாக கவனிங்க. ரைட்டா? போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு, அதாவது 137 பார்த்தீங்கன்னா இதில் 1 2 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 1 7க்கு 2 ஓகேவா? 137 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 145 இங்கே பாருங்கள் 140. அப்போது 14 அப்படியே வந்திருக்கு. 0க்கு பவர் 5 வச்சு 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி 142 ரிசல்ட் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 119 இருக்கு. ஸோ 11க்கு 11 9க்கு 4 அப்படியே 3 நம்பர் இதுலேயும் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்த நாள் சைபர் 44 வந்துச்சு இல்லையா? பம்பருக்கு முன்னாடி சைபர் 44 வந்துச்சு. இங்கே பாருங்க, ஏ போர்டில் சைபர் 4 அப்படியே ஏபி பாஸ் ஆயிருக்கு. ஸோ 4 நாளாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 நம்பர் மினிமம் 2 நம்பர்ஸ் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது பம்பர். அதை தாண்டி பார்த்தா இன்னைக்கு 227 ஓகேவா? அப்போ ஆல் போர்டில் 2 7 7 2 2 2 7 2 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். நான் வந்து ஆல்ரெடி பம்பருக்கு அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், ஏசி 45 40 90 95 வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு தெளிவான வீடியோ சொல்லியிருந்தேன். பட் நான் வீடியோவில் நான் வந்து கடைசி நம்பர்ஸில் கொடுக்கல. நம்பர்ஸில் 3 நம்பர் 435 கொடுத்தேன். ரிசல்ட் 455. பட் ஏசி நீங்கள் வீடியோவை கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்கலாம். கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்களா, எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. வீடியோ போட்டிருக்கேன். பம்பர் வீடியோ நேற்று போட்டிருக்கேன். போய் தெளிவாக பாருங்கள். ஏசி 45 95 44 0ன்னு ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு வச்சுருந்தா கண்டிப்பாக பாருங்கள் 45 டபுள் ஷாட்டு வின் பண்ணியிருக்கலாம். ஸோ கவனமாக வீடியோ கவனிக்கணும். அதுதான் இப்போ மேட்ரு. ஓகேவா? ஸோ 227 இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. 2722 அதே மாதிரி 77 22 72 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேவா? இந்த லைனை வச்சு தான் நான் சொன்னேன் ஏசிக்கு இந்த லைனு இன்னொரு லைனு கம்பேர் பண்ணி ஏசிக்கு 45 வரதுக்கு பாசிபிள் அதிகம், 95 90 வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் இந்த லைனை வச்சு. ஸோ நேற்று வந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு பம்பரை தாண்டி பார்த்தோன்னா ரெகுலராக இன்னைக்கு பார்க்குறப்போ நமக்கு இந்த லைன் எப்படி சொல்கிறது, லைன் வரதுக்கு மறுபடியும் பாசிபிள் இருக்குது. ஸோ இன்னைக்கு 965 ஏன்னா 9 6 திரும்ப பாசிபிள் இருக்குது. 995 மறுபடியும் அப்படியே வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பாருங்க சைபர் 40 முந்தினாத்து வந்திருக்கு. ஸோ இப்படி எடுத்து வச்சா 599 549 945 995 965 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு நேற்று 455 ஓணம்ல வச்சாலும் சாரி கிறிஸ்மஸ் பம்பர்ல வச்சாலும் நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெகுலர் சார்ட்ல வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதையும் ஒரு பாசிபிள் எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு நம்பர் கொடுத்துருவோம். ஓகேவா? 569 அந்த மாதிரி இல்லை ஆப்போசிட்டில் பார்த்தா 965 இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 2 7 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது.
ஸோ இன்னைக்கு ஆல் போர்ட் 2.7 வரதுக்கும் பாசிபிள் அதிகம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டாக கம்பேர் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஓகே, இன்னைக்கு இவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஓணம் நேற்று வந்து பம்பர் முடிஞ்சிருக்கு. 2 கம்பேரிஷன் கண்டினியூ வந்தது நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க. நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக எதுவும் கொடுக்கல. ரெண்டு செட்டை வச்சு முடிச்சு கொடுத்துருக்கேன். ஆல் போர்டுக்கு 2.7 வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல அந்த 9, 5 அந்த மாதிரி இதுலேயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பர்சனல் கால்குலேஷனில் இந்த 816 எல்லாம் வருது, அதையும் வச்சுருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் நம்பர் உங்கள் கால்குலேஷனில் வரதை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும் தான். ஓகேவா? அதே மாதிரி ஏ போர்டுக்கு பி போர்டு சி அது எல்லாத்துக்குமே 2, 7 கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட்னா அந்த 686, அதே மாதிரி 272, 569, அதே மாதிரி 034, 539 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.